கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நடிகை ஐஸ்வர்யா ராய் கலந்து கொண்டு செய்த ரேம்ப் வாக் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அவரின் தோற்றம், ரசிகர்களின் எதிர்வினை மற்றும் இணையத்தில் கிளம்பிய சர்ச்சை குறித்து இன்றைய டீ டைம் நியூஸில் விரிவாக பார்க்கலாம். கவிதா, ஐஸ்வர்யா ராயை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவங்க உலக அழகி யாருக்கும் கிடையாது. ஏன்னா அபிஷேக் பச்சன் எப்போ எடுத்துட்டு போயிட்டாரு. சரியா? சரிதான். அப்புறம் நம்ம பொன்னியின் செல்வன்ல நந்தினியா அதுல நந்தினிக்கு வச்சிருக்கிற கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவங்கள ரசிச்சு வச்சிருப்பாங்க. ஆடியன்ஸ் அவங்கள ரசிக்கிற மாதிரியே வச்சிருப்பாங்க. அதுலயும் அதுல ஒரு டைலாக் வரும் தெரியுமா? அதாவது மயங்கி விட்டீர்களா அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா? அப்போ நான் தீர சுரங்கத்தையே இங்கு பார்க்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் ட்ரை பண்ணா வேற அந்த மாதிரி அந்த டைலாக் சூப்பரா இருக்கும். அது யாருக்கு எழுதுனாங்களோ அப்படியே ஆப்டா பொருந்திருக்கும். உண்மையிலேயே ஐஸ்வர்யா ராய்க்காகவே எழுதின மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப புகழாத எதுக்கு இப்ப ஐஸ்வர்யா ராய் டாபிக் எதுக்கு அப்படின்னு கேட்டேன்னா, ஐஸ்வர்யா ராய் அப்போ 50 kg உலக அழகா இருந்தாங்க. அதனால தான் 50 kg தாஜ்மஹால்னே பாட்டெல்லாம் எழுதுனாங்க. ஓகேவா? அப்படி இருந்தவங்க இன்னைக்கு ஃபேமிலி அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குண்டாயிட்டாங்களாம். அது இயல்பு தானே. ஓகேவா? அவங்களோட சமீபத்திய லுக்கை பார்த்துட்டு பல நெட்டிசன்களும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஆயிட்டாங்க அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்ப சர்ச்சையா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட அவங்களுக்கு 52 வயசு ஆகுது. ஓகேவா? 52 வயசு ஆயிடுச்சு ஐஸ்வர்யா. 52 வயசு ஆயிடுச்சு. அதுவே பெரிய ஷாக்கான விஷயம் தான். அப்படிதான் இந்த பிரான்ஸ்ல நடந்த கேன்ஸ் திரைப்பட திருவிழாவில் அவங்க இப்ப ரீசன்ட் டைம்ல பங்கேற்றாங்க. பாத்தியா? ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை ட்ரெஸ்ல செம்ம கியூட்டா அழகா இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய ஆடைகளை போட்டுட்டு அவங்களோட காஸ்டியூம் டிசைனர் வடிவமைச்சு கொடுத்த ஆடைகளை போட்டுட்டு அந்த மேடையில் அவங்க தோன்றி ரேம்ப் வாக் வந்திருக்காங்க. இது பார்க்கும்போது பல பேருக்கு வச்சா ஐஸ்வர்யா ராய் இன்னுமே அவங்களோட கெரியரை விடாமல் நல்லா இந்த மாதிரியான காஸ்டியூம்லாம் போட்டு வராங்க, ரொம்ப அழகுல அப்படின்ற மாதிரி ரசித்தாங்க. சரியா? ஆனால் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்னப்பா ஐஸ்வர்யா ராய் இவ்வளோ குண்டாயிட்டாங்க, என்னப்பா அவங்க ஃபேஸே மாறிடுச்சு, அவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பல விதமாக கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய சர்ச்சையாகவும் வெடிச்சது. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காமலா இருக்காங்க. ஏன் குரல் கொடுக்கல? சரியா? திரைத்துறையில ஒரு பிரச்சனைனா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆளா குரல் கொடுத்திருக்காங்க நடிகை கங்கனா ரனாவத். 2 நாளைக்கு முன்னாடி தாலி வளையல் அவங்க தானே? அவங்களே தான் சும்மாவே இருக்க மாட்டாங்களாப்பா? இப்பதான் ஏன்பா இதுக்கு யாருமே குரல் கொடுக்கவே இல்லையா அப்படின்னு குரல் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. என்ன ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல நில்லு. சரி என்னதான் அப்படி சொல்றாங்க சொல்லு. அதாவது ஐஸ்வர்யா ராய் மேல என்ன மாதிரியான விமர்சனங்களும் என்ன மாதிரியான எதிர்மறையான கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வயசாயிடுச்சு, இந்த வயசுல இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா, எங்கேயாவது வீட்டில் அமைதியா இருக்கலாம்ல, உடம்பு ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறிடுச்சு, இப்போ போய் நிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இதுக்கு தான் கங்கனா ரனாவத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாடலிங், இந்த சினிமா ஆக்டிங் இது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதுல நீங்க தலையிடவே கூடாது. நீங்க என்னைக்குமே எங்கான பீப்புளை மட்டும்தான் ஸ்டேஜில் பார்ப்பீங்க, ரெட் கார்பெட்ல பார்ப்போம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வயதான பெண்களும் அங்கே தோன்றுனாங்கன்னா அதுக்கு மரியாதை கொடுத்து அவங்களையுமே நீங்கள் பார்த்து பழகிக்கணும். ஓகேவா? இங்கே மேடைன்றது எல்லாருக்குமானது. அதனால உங்களோட தனிப்பட்ட அபிப்பிராயத்தை இங்கே ஒருத்தர் மேலே திணிக்காதீங்க. அதனால ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கங்கனா ரனாவத் நடிகை ஐஸ்வர்யா ராய் குறித்த விமர்சனங்களுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த இவங்க கொடுத்த பதிலடியை பலரும் ஆதரிக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல நிறைய சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே ஐஸ்வர்யா ராய்க்கு ஆதரவாக தான் பதிலளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி மக்களே, இதே மாதிரி சிறப்பான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.